ஹலோ குட்டீஸ்! இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான கதைய தான் பார்க்க போறோம். இது ஒரு அழகான குடும்பம். அப்பா, அம்மா, அவங்களுக்கு ஒரு பொண்ணு, ஒரு பையன். பொண்ணு பேரு தனு, பையன் பேரு மனு. இவங்க எல்லாருமே ஒரே குடும்பமா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. அப்பதான் அவங்க அப்பாவோட அம்மா இவங்க வீட்ல வந்து தங்க ஆரம்பிச்சாங்க. தனுவுக்கும் மனுவுக்கும் பாட்டி நம்ம கூட வந்துட்டாங்க. இனிமே ஜாலியா சந்தோஷமா இருக்க போறோம்னு ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. ஆனா நாளாக நாளாக தான் தெரிஞ்சது, தனுவுக்கும் மனுவுக்கும் ஏன்டா இவங்க எங்க வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு ஃபீல் பண்ற அளவுக்கு நிலைமை மாறிப்போச்சு. ஏன்னா அவங்க பாட்டி பூஜை, புனஸ்காரம் இந்த விஷயத்துல எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. அது மட்டுமா, எது செய்யறதா இருந்தாலும் நல்ல நேரம் பார்த்து தான் செய்யணும். சாப்பிடறதா இருந்தாலும், விரத நாட்கள்ல வெளியில இருந்து வாங்கி சாப்பிடவே கூடாது. வீட்ல செஞ்சு தான் சாப்பிடணும். அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னாலும், அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. நான்லாம் வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவேன். ஹோட்டல் சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டேன். இன்னைக்கு விரத நாள் அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுவாங்க. அதனால அவங்க அம்மாவுக்கு வீட்ல வேலை அதிகமாயிடுச்சு. அவங்க அடிக்கடி ஹோட்டல்ல வாங்கி, இல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆனா, அது எல்லாமே இப்போ நின்னு போச்சு. இனி அவங்க அம்மா சமைக்கிறத மட்டும் தான் சாப்பிட்டாகணும். ஏதாவது ஒரு பொருள அவங்க அப்பா குழந்தைங்களுக்காக வாங்கிட்டு வந்தாலும், "இப்பல்லாம் இந்த பொருள எதுக்கு வாங்கிட்டு வந்த? இன்னைக்கெல்லாம் இந்த பொருள வாங்கவே கூடாது. அதெல்லாம் தப்பு. இன்னைக்கு நல்ல நாளே கிடையாது. இதெல்லாம் இன்னைக்கு பயன்படுத்தவே கூடாதுன்னு" பாட்டி எடுத்து வச்சுப்பாங்க. நான் நல்ல நேரம், நல்ல நாள் பார்த்து சொல்றேன். அன்னைக்கு இந்த பொருள பயன்படுத்துங்க அப்படின்ட்டு, நல்ல நாள், நல்ல நேரம் எல்லாத்தையும் பார்த்து தான் சொல்வாங்க. அதனால குழந்தைங்களுக்கு அந்த பொருள வந்தப்ப இருக்கக்கூடிய அந்த எக்ஸைட்மென்ட்டும், சந்தோஷமும் கொஞ்ச நேரத்திலேயே பாட்டியினால காணாமலே போயிடும். அது மட்டுமா, ஒரு நாள் அவங்களுடைய கிச்சன்ல ஒரு பல்லி சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அந்த பல்லிய அடிக்கணுன்ட்டு தனு ஓடி போனா. அடிக்கிறதுக்காக ஏதோ ஒரு கட்டைய எடுத்தான். அடிக்க போகிறதுக்குள்ள அவங்க பாட்டி நிறுத்திட்டாங்க. "ஒரு வாயில்லாத ஜீவன இப்படி கொல்றதுக்கு போறியே!" அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பல்லியும் ஓடி போயிடுச்சு. பல்லிக்கோ ரொம்ப சந்தோஷம். இந்த பாட்டி என்னுடைய உயிரையே காப்பாத்திருக்காங்க அப்படின்னு பல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அதனால அந்த பாட்டி எப்ப பேச ஆரம்பிச்சாலும், அந்த பல்லி சத்தம் போட ஆரம்பிச்சிடும். ஆமோதிக்கிற மாதிரி. உங்களுக்கு தான் பல்லி சத்தம் எப்படி கேட்கும்னு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி. இது வழக்கமாக ஆரம்பிச்சது. பாட்டி ஒரு விஷயத்த, "இத செய்யாத" அப்படின்னு அவங்க பையன்கிட்ட சொல்வாங்க. உடனே பல்லி சத்தம் போடும். பாரு, சாமியே சொல்லிடுச்சு. சாமிக்கு இதுல விருப்பம் இல்ல. அதனால தேவையில்லாம இந்த விஷயத்த இப்போ ஆரம்பிக்காத. கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு நிறுத்திடுவாங்க. இது நாளுக்கு நாள் அதிகமாச்சு. அதே மாரி குழந்தைங்களும் இந்த விஷயத்துல ஈர்க்கப்பட்டாங்க. முக்கியமா மனு. மனு ஒரு நாள் எக்ஸாம் எழுதிக்கிட்டு வந்தான். ரொம்ப சோகமா இருந்தான். "ஏன்டா கண்ணா இப்படி ரொம்ப சோகமா இருக்க? என்ன ஆச்சு?" அப்படின்னு அவங்க பாட்டி கேட்டாங்க. "பாட்டி, இன்னைக்கு எக்ஸாம்க்கு நான் படிச்ச கொஸ்டின்ஸ் எதுவுமே வரவே இல்ல. நான் சரியா பண்ணவே இல்ல. நான் ஃபெயில் ஆயிடுவேனோன்னு பயமா இருக்கு" அப்படின்னு மனு சொல்ல, "டேய் கவலைப்படாதடா. உனக்கு அந்த பகவானோட அனுகிரகம் பூரணமா இருக்கு. நீ கண்டிப்பா பாஸ் ஆயிடுவ. பாரேன்" அப்படின்னு சொல்ல, பள்ளி கத்த, "பாரு சாமியே சொல்லிடுச்சு. நீ கண்டிப்பா பாஸ் ஆயிடுவ" அப்படின்னு சொல்ல, மனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா சாமியே சொல்லிடுச்சு. நான் கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இருந்தான். இது நாளுக்கு நாள் அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் தனு, "அம்மா, எங்க ஸ்கூல்ல காம்படிஷன் வச்சிருக்காங்க. நெறைய காம்படிஷன் இருக்கு. ஆனா, நான் மெஹந்தி காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறேன்" அப்படின்னு. மனு இருந்துகிட்டு, "உனக்கு மெஹந்திலாம் போடத் தெரியுமா என்ன?" அப்படின்னு கேட்க, "ஏன் எனக்கு தெரியாது தான். இருந்தாலும் நான் பிராக்டிஸ் பண்ணி கத்துப்பேன்" அப்படின்னு தனு சொல்லிட்டா. ஆனா, மனு, "நான் பாட்டிய கேட்டுட்டு தான் முடிவு பண்ணுவேன். எங்க கிளாஸ்லயும் சொன்னாங்க. ஆனா, நான் பாட்டிகிட்ட கேட்பேன். பாட்டி நான் ஜெயிப்பேன்னு சொன்னாங்க அப்படின்னா, நான் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவேன்.
இல்ல அப்படின்னா, நான் கண்டிப்பா காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு மனு சொன்னான். தனு கேள்வி கேட்டா. பாட்டி சொன்னா காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவியா? ஏன் அப்படின்னு கேட்க பாட்டி சொன்னா, சாமி சொன்ன மாதிரி. அந்த பல்லி சத்தம் கேட்டுருச்சுன்னு வச்சுக்கோயேன், சாமியே ஓகே சொல்லிடுச்சுன்னு அர்த்தம். நான் அந்த காம்படிஷனுக்காக எந்த ப்ரிப்பரேஷனும் பண்ணாமலே, நான் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிடுவேன். அப்படின்னு கெத்தா சொன்னா மனு. பல்லி சத்தம் போடவே இல்லைன்னா என்ன பண்ணுவ? அப்படின்னு தனு கேட்டா. அப்ப நான் காம்படிஷனுக்கு பேரே குடுக்க மாட்டேன். தேவையில்லாத ரிஸ்க் எதுக்கு? அப்படின்னு மனு சொன்னான். இப்படிலாம் நீ யோசிக்க கூடாது மனு. உனக்கு வருதோ வரலையோ சும்மா பார்ட்டிசிபேட் பண்ணு அப்படின்னு தனு சொல்லி பார்த்தா. ஆனா மனு கேட்கவே இல்ல. பாட்டி வரட்டும், நான் பாட்டி கிட்ட கேட்டு முடிவு பண்றேன் அப்படின்னு மனு வெளியே விளையாட போயிட்டான். தனுவும் மனுவும் பேசினத அவங்க அம்மா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இது அவங்க மனசுல பேரிடி மாரி விழுந்துச்சு. இன்னும் எத்தன நாளைக்கு தான் இதே கஷ்டத்த நம்ம அனுபவிக்கிறது அப்படின்னு. அதாவது பெரியவங்க சொல்றாங்க அப்படின்னு நாம கண்மூடித்தனமா நம்ப ஆரம்பிச்சோம். அவங்க பெரியவங்க, அவங்க மேல இருக்க மரியாதையினால நாம சில விஷயங்கள பொறுத்துக்கிட்டு போய்க்கிட்டு இருக்கோம். ஆனா குழந்தைங்க மனசுல தேவையில்லாத அவநம்பிக்கை, மூட நம்பிக்கை, அறியாமையில வளருது அப்படின்னா, அத நம்ம விடவே கூடாது அப்படின்னு அவங்க அம்மா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இத எப்படி நிறுத்துறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே சமயம் தனு இருந்துகிட்டு, "அம்மா என்னம்மா மனு இப்படி பண்றான்? அவன் பேசினத கேட்டீங்களா இல்லையா?" அப்படின்னு தனு அவங்க அம்மா கிட்ட சொன்னா. நானும் கேட்டேன். என்ன பண்றது தான் எனக்கும் தெரியல. இப்போ உங்க பாட்டியும் வீட்ல இல்ல. அத நெனச்சு நான் சந்தோஷப்படுறதா? இல்ல மனு அவங்க பாட்டி வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கான்னு நெனச்சு வருத்தப்படுறதான்னு தெரியல. அப்படின்னு பொலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த பள்ளி தான. அந்த பள்ளிய கண்டுபிடிச்சு ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு தனு யோசிக்க ஆரம்பிச்சான். அது வாயில்லாத ஜீவன் எதுவும் பண்ணிடாத அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. அம்மா எத்தன நாள் பயந்துகிட்டே இருக்க முடியும்? பாட்டி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல சொல்ல அந்த பள்ளி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு. அவங்க என்ன சொன்னாலும் அந்த பள்ளி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு. அத எல்லாத்தையுமே நம்மளால கடைபிடிக்க முடியுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க அப்படின்னு தனு சொன்னா. சரி நீ சொல்றது தான் கரெக்ட். அந்த பல்லிய தேடுவோம் அப்படின்னு 2 பேரும் தேட ஆரம்பிச்சாங்க. பல்லியும் கண்ல மாட்டிடுச்சு. ஆனா இந்த பல்லிய அடிக்க வேண்டாம். உயிரோட கொண்டு போய் போட்டுறலாம் அப்படின்னு ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்து அதுல ட்ராப் பண்ணிட்டாங்க. அதே சமயம் குப்பை வண்டியும் வர ஆரம்பிச்சது. எங்கேயாவது வெளிய கொண்டு போய் போறதுக்கு பதிலா குப்பை வண்டியிலேயே போட்டுடலான்ட்டு குப்பையோட குப்பையா அந்த டப்பாவ அப்படியே தூக்கி குப்பை வண்டியில போட்டுட்டாங்க. அவ்வளவுதான். பள்ளி இப்போ வீட்ட விட்டு வெளியே போயிடுச்சு. பாட்டியும் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க சந்தோஷமா ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் வெளியில ஃபங்க்ஷன்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு வரேன்னு ரொம்ப டயர்டா இருந்தாங்க. அப்புறம் மனு ரொம்ப ஹாப்பியா வந்தான். பாட்டி இங்க பாருங்க. நான் இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணட்டுமா? வேண்டாமா? நீங்க சொன்னா நான் பார்ட்டிசிபேட் பண்றேன். அப்படின்னு சொன்னான். என்ன காம்படிஷன் தான் என்ன ஏதுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு சொல்ற அப்படின்னு அவங்க பாட்டி கேட்டாங்க. இல்ல பாட்டி, ஸ்கூல்ல காம்படிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுல பார்ட்டிசிபேட் பண்ணட்டுமா? வேண்டாமா? அப்படின்னு கேட்டான். பண்ணேன்டா அப்படின்னு அவங்க பாட்டியும் சொன்னாங்க. ஆனா, பள்ளி சத்தம் வரவே இல்ல. பாட்டி பள்ளி சத்தமே வரல. அப்பன்னா சாமி பண்ணாதன்னு தான் சொல்றாங்கன்னு அர்த்தம். அதனால நான் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்டின்ட்டு அவன் ஓடிட்டான். இந்த விஷயம் அவங்க பாட்டிக்கும் அதிர்ச்சியாச்சு. ஏதோ தப்பு பண்றோமோ அப்டிங்கிற ஒரு உணர்வு அப்பதான் அவங்க பாட்டி மனசுல ஸ்பார்க் ஆக ஆரம்பிச்சது. பள்ளி சத்தம் இல்லையே அப்டின்னு ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா தனுவும் அவங்க அம்மாவும் வீட்ல நடந்தத அப்படியே மறைச்சுட்டாங்க. அடுத்த ஸ்கூல்ல காம்படிஷன் நடந்துச்சு. தனுவும் மெஹந்தி காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணா. ஆனா மனு எந்த காம்படிஷன்லயுமே பார்ட்டிசிபேட் பண்ணல. ஆடியன்ஸோட ஆடியன்ஸா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டிய காம்படிஷன்ல கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே மனுக்கு பதில் தெரிஞ்சிருந்தது. அவ எல்லா பதிலையுமே சொல்ல சொல்ல பக்கத்துல இருந்த மிஸ்ஸும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண
அவங்க கிளாஸ் பையன் அதுல ஜெயிக்கவே இல்ல. வேற கிளாஸ் ஸ்டூடண்ட் தான் ஜெயிச்சிருந்தான். அப்புறம் அவங்க மிஸ் இருந்துகிட்டு, "உனக்கு தான் எல்லா கேள்விகளுக்குமே பதில் தெரிஞ்சிருக்கே. நீ பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா கண்டிப்பா நம்ம கிளாஸ் தான் ஜெயிச்சிருக்கும்." அப்படின்னு சொன்னாங்க. மனுக்கு அது ரொம்ப கில்ட்டியா போயிடுச்சு. ச்சே! நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கலாம். நம்ம எதையோ நெனச்சு இப்படி பார்ட்டிசிபேட் பண்ணாம போயிட்டோமே! அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டான். இன்னொரு பக்கம் தனு. மெஹந்தி காம்படிஷன் சூப்பரா போச்சு. அவளும் அவளுடைய பெஸ்ட்ட குடுத்திருந்தா. இருந்தாலும் அவளுக்கு பிரைஸ் கிடைக்கல. அவள விட பெஸ்ட்டா பண்ண 3 ஸ்டூடண்ட்ஸுக்கு பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா தனு முகத்துல சந்தோஷம் மட்டும் தான் நிறைஞ்சிருந்தது. மனுக்கு அது ஆச்சரியமா இருந்துச்சு. அவன் ஏற்கனவே அப்செட்டா இருக்கானே! அதனால அவன் ஸ்கூல்ல எதையுமே கேட்டுக்கல. அப்புறம் வீட்டுக்கு 2 பேரும் வந்தாங்க. வந்த வேட்டி தனு கிட்ட அவங்க அம்மா கேட்டாங்க. "எப்படி காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண? எப்படி இருந்துச்சு?" அப்படின்னு. மனோ சைலன்ட்டா இருந்து கேட்டுட்டு இருந்தான். "அம்மா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நான் என்னுடைய பெஸ்ட்ட குடுத்தேன். எனக்கு பிரைஸ் கிடைக்கல. ஆனா எல்லாருமே என்ன பாராட்டுனாங்க" அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம்னு அவங்க அம்மா ரொம்ப பாராட்டுனாங்க. மனுவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. "உனக்கு பிரைஸ் வின் பண்ணல அப்படின்னு வருத்தமே இல்லையா?" அப்படின்னு. "எதுக்கு நான் வருத்தப்படணும்? பார்ட்டிசிபேட் பண்றதே வின் பண்றதுக்கு சமம் தான். எனக்கு பார்ட்டிசிபேட் பண்ணும்போது எனக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அது மட்டும் இல்லாம, இன்னும் மெஹந்தி எப்படிலாம் போடலான்னு நெறைய நுணுக்கங்கள அவங்களும் எனக்கு சொல்லிக் குடுத்தாங்க. அது மட்டுமா, அடுத்த காம்படிஷன்ல எனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இனிமே வீக்கெண்ட் 1 மணி நேரம் அவங்க கூட போய் நான் மெஹந்தி போட பிராக்டிஸ் பண்ண போறேன். அதனால எனக்கு பிரைஸ விட ரொம்ப அருமையான பெஸ்ட் பிரைஸா எனக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. இத விட வேற என்ன பெருசா வேணும்?" அப்படின்னு தனு ரொம்ப பெருமையா பேசினா. மனுக்கு அது ரொம்ப வருத்தமாவும் இருந்துச்சு. ஒரு பக்கம் சந்தோஷமும் இருந்துச்சு. "நீ என்ன? நீ தான் காம்படிஷன்ல சாமி சொன்ன மாதிரி பார்ட்டிசிபேட்டே பண்ணலையே! நீ ஹேப்பியா தானே இருக்க? உங்க கிளாஸ்ல இருக்கவங்களும் ஜெயிக்கவே இல்ல?" அப்படின்னு தனு கேட்டா. "இல்ல, அந்த எல்லா கேள்விகளுக்குமே எனக்கு பதில் தெரிஞ்சிருந்துச்சு. நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா கண்டிப்பா ஜெயிச்சிருந்திருப்பேன். நான் கீழ இருந்து ஆன்ஸர் சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். எங்க மிஸ்ஸும் கேட்டாங்க. அவங்களும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நான் பள்ளி சத்தத்துக்காக வெயிட் பண்ணி காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாம மிஸ் பண்ணிட்டேன்." அப்படின்னு. அப்போ தனு சொன்னா, "நம்மளுடைய முயற்சி நம்ம கையில தான் இருக்கணும். யாராவது ஒருத்தவங்களுடைய ஒப்பீனியனுக்காக வெயிட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி காணாமலே போயிடும். கிடைக்கிற காம்படிஷன்ல உனக்கு பிடிச்சிருந்தா நீ பார்ட்டிசிபேட் பண்ணு. ஜெயிக்கிறோமோ, தோக்குறோமோ, அதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாவது கிடைக்கும். இனிமேலாவது புரிஞ்சு நடந்துக்கோ." அப்படின்னு தனு சொன்னா. மனுவும் அத ஒரு வாரம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். அப்புறம் இன்னொரு பயமும் வந்துருச்சு. நாளைக்கு வேற ரிசல்ட் வருது. மேம் பேப்பர்லாம் திருத்தியிருப்பாங்க. என்ன மார்க் வரப்போகுதோ தெரியல. அப்படின்னு புலம்பிக்கிட்டே போயிட்டான். அடுத்த நாள் ரொம்ப கோபமா ஸ்கூல்ல இருந்து மனோ வேகமா வந்தான். "பாட்டி, பாட்டி" அப்படின்னு கத்திக்கிட்டே. "ஏன் கண்ணு என்னாச்சு?" அப்படின்னு. "இங்க பாருங்க" அப்படின்னு. "நான் ஃபெயில் ஆயிட்டேன். உங்க சாமி நான் பாஸ் ஆவேன்னு தானே சொல்லுச்சு. இப்ப பாருங்க நான் ஃபெயில் ஆயிட்டேன்" அப்படின்னு. தனுவும் அவங்க அம்மாவும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. "ஒரு பள்ளி சொல்லுச்சுன்னு நம்பி நீ வந்து ஹாப்பியா இருந்த. இப்ப பாத்தியா?" அப்படின்னு தனு கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சுட்டா. "நீங்க சொல்றதெல்லாம் பொய் பாட்டி. நீங்க சொல்றதெல்லாம் எதுவுமே நடக்காது. நான் படிச்சா தான் எனக்கு மார்க் வரும். படிக்கலைன்னா மார்க் வராதுன்னு" மனு கோபமா திட்டிட்டு போயிட்டான். அவங்க பாட்டிக்கு அதுவும் ஒரு மனக்கசப்பா மாறிடுச்சு. அப்புறம் அவங்க அம்மா தனியா போயி அவங்க பாட்டிகிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. "உங்களுடைய காலம் வேற, என் காலம் வேற. இப்ப குழந்தைங்களோட காலம் வேற. உங்களுடைய நம்பிக்கைய நான் வேண்டான்னு சொல்லவே இல்ல. அது குழந்தைங்க மேல திணிக்காதீங்க. அவங்களுடைய சுய முயற்சியில அவங்க வளர ஆரம்பிக்கணும். அந்த முயற்சிய விட்டுட்டு லக்கு, தெய்வம், அது பலிச்சிடும், இது பலிச்சிடும்னு அறியாம மூட நம்பிக்கையில மூழ்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, சுய முயற்சிய கை விட்டுடுவாங்க. அவங்களால பிற்காலத்துல யாரையாவது டிபெண்ட் பண்ணி தான் வாழ முடியும். சுதந்திரமா வாழ முடியாது. என் குழந்தைங்க ரொம்ப சுதந்திரமா, தன்னிச்சையா முடிவெடுத்து சொந்த கால்ல நிக்கணுங்கிறது மட்டும் தான் என்னுடைய ஆசை.
உங்க பையன் நாட்டம் என் குழந்தைங்க வளர்றத நான் விரும்பல அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அதுவே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க அப்பாவும் இத பொறுமையா கேட்டுட்டு, "ஆமாம்மா, என்ன வளர்த்த மாதிரியே என் குழந்தைங்கள வளர்த்ததுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நான் இப்பவும் உங்க மேல அன்பு, மரியாதை எல்லாமே வச்சிருக்கேன். நீங்க என் மனசுல விதைச்ச பயம் இன்னமும் இருக்கு. ஆனா அந்த பயத்த என் குழந்தைங்க கிட்ட விதைக்க நான் விடமாட்டேன். இனிமே இந்த மாதிரி பேசாதீங்க. குழந்தைங்க கூட அன்பா, சந்தோஷமா காலத்த கழிக்க ஆரம்பிங்க." அப்படின்னு அவங்க அப்பாவும் அன்னைக்கு தான் தெளிவா பேசினாரு. அதுக்கப்புறம் அந்த பாட்டியும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. குழந்தைங்க மனசுல தைரியத்த மட்டும் தான் விதைக்கணும். அறியாமைய விதைக்கக் கூடாது அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்த கத்துக்கிட்டாங்க. இதுதான் குட்டீஸ். நம்ம மனசுல என்னைக்குமே தைரியத்தையும், தன்னம்பிக்கையும் விதைக்கக்கூடிய வார்த்தைகள மட்டும் தான் கேட்கணும். அத பத்தி பேசணும். அத தவிர மத்த வார்த்தைகள நம்ம காதுக்கு கூட கொண்டு போகவே கூடாது. ஏன்னா, அதனால நம்ம மனசுல அறியாம மூட நம்பிக்கை இதெல்லாம் வளர்ந்துச்சு அப்படின்னா, மனு மாதிரி தான். ஒண்ணு காம்படிஷன மிஸ் பண்ணணும். இல்ல ஜெயிச்சுடுவோம், பாஸ் ஆயிடுவோம்னு போலியான நம்பிக்கையோட வாழ்றது. இது நமக்கு என்னைக்குமே கை குடுக்காது. ஓகே கிட்ஸ். தேங்க் யூ.